எல்லா சேனமும் தான் சொல்கிறீங்க பைத்தியம்னு சொல்லி. அது இன்றைக்கு பாலித்தியம் சொல்லுது. விஜய் கூட பார்லிமெண்ட் தொடங்கினோடனே இது விஜய்க்கு அந்த முதலமைச்சர் அவருக்கு வாழ்த்து சொல்லுது. இவர் யார் அதை சொல்கிறதுக்கு, யாழ்ப்பாணத்தை கொடுக்குறதுக்கு? இந்தியாத்திலையும் இது கூடின பைத்தியம். இதுக்கு ஏற்கனவே எத்தனையோ பரவாயில்லை, நீங்கள் வாங்கோ, நான் அதோட பயப்பட மாட்டேன், நான் சொல்லி போட்டேன், நான் சும்மா இருந்தேன். பயிற்சி எடுத்தாக்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த பிஸ்டல் லோட் பண்ணியிருந்தா நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, உங்களோட டார்கெட் வந்தால் உங்களுக்கு தெரியாமல் உங்களோட கை டிகரை அமர்க்கிறதே கொஞ்சம் சினம். அங்கே இருக்கிற சினம் மரவாச்சியும் கிளிநொச்சியும் இந்தியாவில் முல்லைத்தீவில் தான் இருக்குது. மற்ற யாழ்ப்பாணம், மற்றது கொழும்பு போய் போட்டுக்கிறேன் பாருங்கோ. இவர் ஐயோ இது தாங்கிறாட்ட கொடுக்குற கதைக்குறியோடாண்டு கொடுத்துருக்கணும். கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி வந்து கச்சதீவை தர மட்டுமில்லை, யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்தை கொடுக்க மக்களே, நான் 4 மாதமாக சும்மா இருந்தேன். நான் ஒன்றுமே ஒரு பதிவும் போடையில்லை. போட வேண்டாம், அரசியா வந்து இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது, இங்கேயும் அதை பற்றி எல்லோரும் போடிக்கணும். இந்தியன் அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே. நான் இந்தியன் அரசியலை பற்றி நான் கதைக்க மாட்டேன். அது அவங்களோட நாடு, இது இலங்கை எங்களோட நாடு. அந்த அரசியலுக்கு நாங்கள் போக வேண்டாம். அது இந்தியன் அரசியல் உங்களுக்கு தெரியும், அது ஒரு சாக்கடைன்னு சொல்லி. ரெண்டாவது, நான் சிவனை என்று பேசாமல் இருந்தேன். உங்களுக்கு சொல்கிறேன். நான் எனக்கு இது யூடியூப் போட்டு தான் நான் வாழணும் இல்லை. மற்றது என்னது கண்டென்ட் கிடைக்கின்ற அப்புறம் கண்டதை கதைச்சி மக்களில் மனசுகளையும் மாற்றக்கூடாது. அவ்வளோத்துக்கு நாங்கள் பெரிய அறிவாளிகளும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு என்ன சொன்னால் பொறுக்கு இல்லாமல் கிடக்கு, தாங்க இல்லாமல் இருக்கிறேன். இன்னும் தெரியாது போடக்கூடாதுன்னு நினச்சி நீ ஒரு கூட நான் போட இல்லை ஒரு பதிவும். சரி ஒன்றும் போடாமல் இருப்பேன், என் சனத்துக்கு என்கிட்ட கருத்தை சொல்லணும்னு பேசாமல் இருந்தேன். ஆனால் இப்போ ஒருத்தன் என்ன கடுப்பு ஆக்கி என்னென்னு சொல்கிறது, அதில் இந்த ஆரண்டு உங்களுக்கு சொல்ல வரேன். ஆரண்டா உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்கிறீர்கள், எல்லா சேனமும் தான் சொல்கிறீங்க பைத்தியம்னு சொல்லி. அது இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் இன்றைக்கு 5ஆம் தேதி மே மாதம் 2026 இன்றைக்கு அது பார்லிமெண்ட்டில் சொல்லி கிடக்கு. முதல் கட்டமாக விஜய் அதை வந்து தமிழ்நாட்டில் சிஎம்மா பதவியேற்றார் மாதிரியும், அவர் இன்னும் பதவியேற்கல, அவர் 7ஆம் தேதிக்கு பிறகு தான் பதவி ஏற்பாராம். அதுக்கும் அவருக்கு உங்களுக்கு தெரியும் 12 சீட் அவருக்கு வேணும். அவர் மைனாரிட்டி தான். அவர் அங்கே ஆட்சி அமைக்கிறேன்டா 118 ஆசனங்கள் வேணும். அப்படி கேட்கறதுல இந்த பைத்தியம் சொல்லுது. விஜய் கூட பார்லிமெண்ட் தொடங்கினோடனே இது விஜய்க்கு அந்த முதலமைச்சர் அவருக்கு வாழ்த்து சொல்லுது. வாழ்த்து சொல்லி போட்டு சொல்லுது. இந்திய அரசாங்கத்துக்கு சொல்லுது. அவர் கச்சதீவை கேட்குறாராம். ஏன் கச்சதீவை நாங்கள் யாழ்ப்பாணத்தையும் கொடுப்போம் உண்டு. இவர் யார் அதை சொல்கிறதுக்கு, யாழ்ப்பாணத்தை கொடுக்குறாருக்கு? இந்தியா கவர்மெண்ட்டுக்கு யாழ்ப்பாணத்தை கொடுக்க போகிறார். இவர் இலங்கை அரசியல் ஆப்பின் சட்டப்படி இவர் பதவியேற்றவர். ஒரு நாட்டை கொடுக்கணும், அவருக்கு வாழ்த்து சொல்லு. இது என்னன்னு சொல்கிறது, பைத்தியத்துலேயும் இது கூடின பைத்தியம். இதுக்கு ஏற்கனவே எத்தனையோ கேஸ் இருக்குது. நான் இதை சொல்கிறேன்ட்டு கனவே அவருக்கு ஆதரவான ஆக்கள் வந்து எனக்கு சொல்லுவீர்கள் கல் ஐடியில், பரவாயில்லை நீங்கள் வாங்கோ, நான் அதோட பயப்பட மாட்டேன், நான் சொல்லி போட்டேன், நான் சும்மா இருந்தேன். சும்மா இருந்த என்ன கதைக்க வைக்கிறீங்க சரியா? இவர் வந்தால் நான் முதல் பதிவுகளே போட்டுருக்கோம். இவர் அப்பா இயக்கத்துக்கு சம்பளத்துக்கு வேலை ஒரு போலீஸ்காரால். இது ஒரு சாவச்சேரி உங்களுக்கு தெரியும், இந்த ஹாஸ்பிட்டல் அநியாயங்களை சொல்லித்தான் இந்த 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 பேரையே சொல்ல விருப்பம் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். இதுக்கு இவ்வளவு ஓட்டு கிடைச்ச 20,000 ஓட்டு தான், 20,000க்குள்ளே. அதெல்லாம் வேறு ஒரு எம்பியாக வந்தார். எம்பி என்றாப்பா, இந்த நாட்டின் எம்பி என்றால் ஒரு ஒழுக்க சீலராக இருக்கணும். நீங்கள் ஒரு ஒழுக்கமான ஆக்களாக இருக்கணும். முதல் மொக்காக இருக்கக்கூடாது. மொக்குன்றது உங்களை மாதிரி தான் மொக்கு. இப்போ கடைசியானதை சொல்கிறேன், பெரிய விழா உங்களோட காணி பிரச்சனைக்குள்ள ஆரையோ ஒன்றை பார்க்க விட்டோன்னு சொல்லி அந்த 2 பொம்பளைகள் வந்து அதுகளை கல்லறிக்க வச்சு, அதுகள் கல்லறிண்டு வைங்க, அதுகள் பிள்ளையாக்கும் கூட காணியை பிடிக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்கோ. நீங்கள் அதுக்கு ஒரு பார்லிமெண்ட் எம்பி, நீங்கள் அதுக்கு என்னென்னு சொல்கிறோம், மரியாதை அந்த பிரச்சனை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தால் அதுகளும் மரியாதை தந்துருக்குங்கள். அதை விட்டுட்டு உங்களோட லோயரை வச்சுக்கொண்டு அவள் வீடியோ எடுக்கிறா, நீங்கள் பிஸ்டல் எடுத்து அந்த பொம்பளைக்கு நீட்டுறீங்கள். பிஸ்டல் நீட்டுற பிரச்சனை இல்லை, அது லோட் பண்ணியிருக்கு, நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க. நான் இந்த பதிவில் போடுறேன்னு பாருங்க, உங்களோட பிஸ்டல் நீங்கள் எப்படி எய்ம் பண்ணுங்கன்னு
பயிற்சி எடுத்தாங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த பிஸ்டல் லோட் பண்ணியிருந்தா நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கள் உங்களோட டார்கெட் வந்தால் உங்களுக்கு தெரியாமல் உங்களோட கை டிகரை அமர்க்கும். டிகரை இழுத்தீங்கன்னா அங்கே வெடி விழும். அது உங்களுக்கு தெரியும், பயிற்சி எடுத்தாங்களே தெரியும். நீங்கள் ஒரு பிஸ்டலால் எய்ம் பண்ணுறீங்கள், திருப்பி நான் சொல்கிறேன் இதில் பயிற்சி எடுத்தாங்களே தெரியும். அந்த டார்கெட் உங்களோட எய்முக்குள்ளே அம்பிட்டுதுன்னா உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் சொல்லாமலே அது அந்த ஆளை நீங்கள் சுடுவியால். இப்படி மொக்குலிட்டு எல்லாம் இந்த அரசாங்கங்கள் பிஸ்டலை கொடுத்து அது சுடுவன் என்று சொல்கிறதும். பிறகு நெடுந்தீவுக்கு போகுது. நெடுந்தீவு முந்தி பிடிச்சா ஜெனரேட்டர் தானப்பா அங்கே கரண்ட் நான் போட்டு விட்றேன். அதையும் பாருங்கள், அங்கே ஜெனரேட்டர்லாம் அங்கே கரண்ட் கொடுக்குறாரு. இலங்கை மின்சாரத்தை நேரடியாக கேபிள் அங்கே போட இல்லை. அங்கே அவங்கள் அப்பா நின்று தான் வரும். நெடுந்தீவில் இருக்கிறது கொஞ்சம் சனம். அங்கே இருக்கிற சனம் மரவாச்சியும் கிளிநொச்சியும் இஞ்சால முல்லைத்தீவில் தான் இருக்குது. மற்ற யாழ்ப்பாணம், மற்றது கொழும்பு தீவு மக்கள் அங்கே இல்லை. கோவிக்கக்கூடாது. அங்கே நெடுந்தீவில் சில குறை அங்கே பதிவில் போட்டிருக்கணும். அந்த குடும்ப அட்டைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவையால் அங்கே இருக்கிறே இல்லை. நான் முந்தி போய் போட்டுக்கிறேன் பாருங்கோ. இவர் ஐயோ இது தாங்க இல்லாமல் கிடக்கு எனக்கு. நீங்கள் பாருங்கோ, நான் கணக்க படங்கள் போட்டுக்கிறேன். மற்ற இவருக்கு உள்ள கேஸுகளை சொல்கிறேன். முதல் ஹாஸ்பிட்டல் அடிபட்டு அதில் ஒரு கேஸ் சரியோ. பிறகு இங்கே ரெண்டாவது மன்னாரில் அந்த பொம்பளை ஒன்று சேர்த்ததுக்கு போய் அது ஹாஸ்பிட்டலுக்கு ஆடாவடியாக போய் அதில் 2வது கேஸ். 3வது இங்கே அந்தாபுரத்தில் டிராஃபிக் போலீஸ் பிடிச்ச ஒரு கேஸ். 4வது இங்கே கொழும்பு டிராஃபிக் போலீஸ் பார்க் பண்ணி ஆகும்னு சொல்லி அது உண்டு. 5வது இங்கே யோசிப்போம். 5வது இப்போ இங்கே இவர்கிட்ட காணி பிரச்சனை. ஐயோ ஊட்டியே கேஸ். இவர் இப்போ அந்த கேஸ் எல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் வெயிலான்னு வந்திருக்கிறார். இவர்கிட்ட பதவி காலம் இப்போ 3-4 வருடத்தில் முடிஞ்சோடனே எல்லாம் பிடிச்சி உள்ளே போடுவாங்க. இந்த மொக்குன்ற நியூஸ்களே போடாமல் விட்டால் தான் இந்த சனம் உருப்படி ஆகும். சும்மா அதோட ஸ்ரீதரனும் போய் விஜய்க்கு பார்த்து சொல்லியிருக்கிறாரு. எனக்கு விளங்க இல்லை. நான் விஜய் கோவம் இல்லை. இதனால நான் சீமாண்டாலோ விஜய்ண்டாலோ ஒன்றும் இல்லை. நான் அது போடையில் ஒன்றும். பொதுவாக எங்களுக்கு என்ன யார் நல்லது செய்வினோம் என்றதை யோசிக்கணும். நீங்கள் வீட்டு யாழ்ப்பாணத்தை உங்களோட வாழ்ந்து ஒரு அரைக்க ஒரு யாழ்ப்பாணம் முடிச்சிங்களா அந்த அவ்வளோ பார்லிமெண்ட்டில் இந்த மொக்கங்கள் பிடிச்சி உனக்கு மிதி வச்சிருக்கணும். அதுக்கு போட்டு எங்கட நாட்டில் இருந்து கொண்டு இன்னொரு நாட்டுக்கு எங்கட நாட்டை கொடுக்குற கதைக்குறியோடாண்டு கொடுத்துருக்கணும். விட்டுட்டாங்க மக்களே. நான் திருப்பி ஒரு பதவியில் வரேன். கணக்கு நேரம் இந்த கோவமாக தான் வருது. நீங்களும் பேச்சை பார்த்துட்டு நானும் இதில் கொஞ்சம் போட்டு விட்றேன். சரியா? நன்றி. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன், அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுடைய ஜனாதிபதி வந்து கச்சதீவை தரமாட்டார் என்று. நாங்க சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்தை கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். காணிக்க வந்தா பிறகு அடிக்க ஜாதி வெளியே போய் போலீஸ் வரைக்கும் திரும்ப சொல்றேன். இந்த தடியால் அடிக்கிறது, இந்த கல்லால குத்துறது மேலாம் வேற சுடுவன் நாயே சுடுவன்